21 எல்லாமே 21 வெத்தலை, 21 பாக்கு, 21 பதார்த்தங்கள், 21 பழ வகைகள், 21 வில்வ இலைகள், இந்த மாதிரி எல்லாமே 21 அப்படிங்கிற கணக்கில் பண்ணுறாங்க. இதில் இந்த நோன்பு ஒவ்வொரு நாளைக்கும் என்ன பண்ணுறா, அந்த நோன்பு நூல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிச்சு போடுறா பார்வதி தேவி. ஸோ 21 நாட்களுக்கு 21 முடிச்சுகள் போட்டு அந்த 21வது நாள் அவங்க அந்த விரதத்தை முடிக்கும் பொழுது சிவபெருமான் தோன்றுகிறார். ஸோ சிவபெருமான் தோன்றின பிறகு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ பார்வதி தேவி சொல்கிறா, இது மாதிரி உங்களுடைய உடம்பில் எனக்கு இடபாகத்தை எனக்கு தரணும், சக்தி இல்லையேல் சிவம் இல்லையே, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை அப்படிங்கிறது அந்த தாத்பரியம் உலக மக்களுக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாடகமும் சிவபெருமான் ஆடுகிறார். ஸோ சிவபெருமான் சக்தி தேவியை தன்னுடைய இடபாகத்தில் இந்த கேதார கௌரி நோன்பினுடைய அர்த்தம் அதுதான்.